ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவினுடைய வாழ்விலிருந்து பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவும் சொல்லியிருக்கிறார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் தன்னுடைய நுகத்தை பற்றி, அந்த தாழ்மையை பற்றி சொல்லும் பொழுது இயேசு இப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இதில் கொஞ்சம் ஆழமாக நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு லார்ட்ஷிப், அதாவது அவருடைய கர்த்தத்துவத்தை பற்றி நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதாவது நீ என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னா என்னை மாதிரி என்னுடைய ஆளுகைக்கு கீழே என்னோடு கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணு அப்படிங்கிற காரியத்தை அதில் வலியுறுத்தினாலும், அதில் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்னத்தை கற்றுக்கொள்ளணும், என்ன காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினோன்னா, வேதத்தில் ஆவியானவர் பவுலின் மூலமாக இதுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். எப்படி? எபேசியர் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இருக்கு. அதாவது இங்கே இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. எபேசியரில் பவுல் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் இயேசுகிட்ட கற்றுக்கல, அப்போ என்ன கற்றுக்கொள்ளவில்லை என்கிற பாடத்தின் மூலமாக என்ன கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து அந்த காரியங்கள் வருகிறது. வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஒரு பாடம் கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டது, வீணான சிந்தை இருக்கக்கூடாது. புறஜாதிக்கு இருக்கிற சிந்தை உனக்கு இருக்கக்கூடாது. அடுத்து, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் அவர்கள் இருந்தாங்க. நீ அப்படி இருந்துராத. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி, அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறாங்க, நீ அப்படி இருந்துராத அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. பிரதானமாக இதில் பொதுவாக பவுல் எதை சொல்ல வருகிறார் அப்படின்னா, சிந்தையை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறார். வீணான சிந்தை உடையவர்களாக இருக்காதீங்க. இந்த வீணான முதல்ல சிந்தை அப்படிங்கிறத குறித்துனா நம்ம என்ன அப்படின்னு யோசிக்கணும். சிந்தை என்பது நம்மளுடைய முடிவெடுக்கக்கூடிய அந்த காரியம், எண்ணங்கள், அல்லது இப்படி சொல்லலாம், மனதில் எண்ணங்கள் தோன்றுகிறது, அந்த எண்ணங்கள் தொடர்ச்சியான எண்ணங்களாக மாறுகிறது. அந்த தொடர்ச்சியான எண்ணங்களில் சில பேட்டர்ன்ஸ் வருது, தாட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது அப்படியே இமேஜினேஷனாக மாறுது. அந்த இமேஜினேஷனாக மாறினது அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஆக்ஷன்ஸ், ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்படியே இந்த காரியம் நமக்குள்ள வளரும் பொழுது அந்த மைண்ட் எப்படி ஆயிடுது அப்படின்னா, எதை குறித்து நம்ம நோக்கமாக இருக்கிறோமோ அதற்கேற்றபடி முடிவெடுக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறிடும். வீணான சிந்தை அல்லது வீணான எண்ணம் அல்லது வீணான தாட் பேட்டர்ன்ஸ் அல்லது வீணான ஒரு ஐடியா, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இதை குறித்து நம்ம இன்னும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்தியேகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அப்படிங்கே திருப்பி சிந்தையை பற்றி பேசுகிறார். சரி, அப்போ எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும், நான் என்ன மாதிரி இருக்கணும்? இதை கொஞ்சம் எபேசியரில் இருந்தும் இதே பிலிப்பியரில் இருந்தும் ஒரு சில காரியத்தை வேகமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல எபேசியருக்கு போவோம். எபேசியரில் எந்த இடத்துல பவுல் நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாரோ, அப்போ நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, அப்போ அப்படி கீழே படித்து பார்த்தா நான் எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்கணும். எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்? உணர்வில்லாதவங்களாக இருக்காதீங்க, வீணான சிந்தையில் நடக்கிறவங்களாக இருக்காதீங்க, அசுத்தத்தை ஆவலோடு நடப்பிக்கிறவங்களாக இருக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம இயேசுகிட்டேருந்து கற்றுக்கல. அப்படியா? அப்போ இயேசுகிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருந்தால் எப்படி நம்ம இருக்கணும்? அதுக்கு அடுத்த பகுதியில் சொல்லும் பொழுது 21வது வசனத்திலிருந்து சொல்கிறார் பாருங்களேன். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. சரி, என்ன சொல்லி கொடுத்தாரு? போதிக்கப்பட்டிருக்கிறீர்களேன்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீ அந்த பாடத்தை கற்றுக்கிட்டியா? என்ன பாடத்தை கற்றுக்கிட்ட? அடுத்த வசனம், இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து விட்டு. அப்படின்னா ஏறக்குறைய இதுக்கு முன்னே என்ன சொன்னாருன்னா, ரட்சிக்கப்படாத மனுஷன், ஆண்டவருக்குள்ள மறுரூபமாகாத ஒரு மனுஷன்,
பழைய மனுஷனாக இருக்கிறவன் எப்படி என்னென்ன செய்வான் அப்படிங்கிறத தான் முன்னால் சொன்னார். என்ன சொன்னார்? வீணான சிந்தையுடையவனாக இருப்பான், இன்னும் சில உணர்வு இல்லாதவனாக இருப்பான், சகல அக்கிரமத்தை செய்கிறதுக்கு வேகமாக ஓடுவான். இவன் பழைய மனுஷன். ஆனால் நீயோ என்ன பண்ண? இயேசுவினால் சத்தியத்தை போதிக்கப்பட்ட. கரெக்டாக? அப்போ இயேசு உனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்போ அதை விசுவாசின்னு எப்படி ஆயிட்ட? நீ ஒரு புது மனுஷனாக ஆயிட்ட. அப்போ இந்த புது மனுஷனான நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, கெட்டு போகிற, எதனாலே? இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீக்கிவிட்டு தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இமேஜ் ஆஃப் காட். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, மனிதனை தேவன் தன்னுடைய சாயலாக தான் படைச்சார். அவன் தான் பாவத்தில் விழுந்து பாவ சாயல் ஆனான். இப்போ கிறிஸ்துவின் வழியாக, இந்த மீட்பின் வழியாக மீண்டும் நாம் என்னவா மாறிட்டோம்னா தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஒரு பிரதானமான ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தில் இருக்கிற நீ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? பழைய மனுஷனாக இருக்காத, பழைய மனுஷனாக இருக்காத, புதிய மனுஷனாக இரு. யாரை மாதிரி இந்த புதிய மனுஷன்? அப்படியே கிறிஸ்துவ மாதிரி, இயேசுவ மாதிரி, தேவனை மாதிரி. ரொம்ப சிம்பிள் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ. இப்போ இந்த இடத்துல இயேசு என்ன பண்ணுவார், அதே மாதிரி நீயும் பண்ணுறியா? அவங்க அப்பா மாதிரியே பண்ணுறான் சார். அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற குணம், அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறான், அப்பாவுடைய சாயல் அப்படியே பிள்ளைகிட்ட தெரியுது பாருங்களேன். இவனை பார்த்தாலே அவங்க அப்பா பார்த்த மாதிரி இருக்குது சாயல். அப்போ தேவனுடைய சாயல் அப்படின்னா தேவன் எப்படி இருப்பார், இந்த இடத்துல தேவன் எப்படி யோசிச்சிருப்பார், இந்த இடத்துல தேவன் எப்படி முடிவெடுத்திருப்பார், இந்த இடத்துல தேவன் என்ன செய்திருப்பார், கிறிஸ்து என்ன செய்திருப்பார் அப்படிங்கிற காரியத்தையே நான் யோசித்து அதை மாதிரியே செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தேவன் என்னை அழைக்கிறார். இதே குறித்து தான் பவுல் அதே பிலிப்பியரில் கொஞ்சம் விலைக்கு எழுதும் பொழுது 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறாரு, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். அதுதான்ப்பா, நீ எப்போ பிறருக்கானவைகளை நோக்க தெரியுமா? உனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை, திருப்பி அதே சிந்தை வருது, கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ உனக்குரியதை தேட மாட்ட, மற்றவருக்குரியதை தேடுவ. ஏன்? அவர் அப்படி தான் தேடினார். சரி, அப்படி இருந்தால் என்ன ஆகும்? நான் என்ன செய்யணும்? அப்படியே திருப்பி இது நான் 2வது அதிகாரம் பிலிப்பியர் 4வது வசனத்தை சொன்னேன். ஆனால் அப்படியே நீங்கள் கொஞ்சம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரே சிந்தையாக இருங்கன்னு சொல்லிட்டு கீழே ஒரு 8 காரியத்தை சொல்கிறார். என்ன? கடைசியாக சகோதரரே 8வது வசனம், உண்மை உள்ளவைகள் எவைகளோ. இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையை தவிர, தேவனுடைய சத்தியத்தை தவிர வேறு எதுவுமே உண்மை இல்லை. அப்போ சத்தியமானவைகள், உண்மை உள்ளவைகள், தேவனுடைய வார்த்தையில் உள்ளவைகள் எவைகளோ. அடுத்து ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. மொராலிட்டி. There is no absolute in the world when it comes to morality except the standard that God had defined. அல்லது இந்த உலகத்தில் ஒழுக்கத்தினுடைய அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி, அல்லது ஒழுக்கத்தினுடைய மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ராட் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு ஊரில் குடித்தா தப்பு இல்லை, இன்னொரு ஊரில் குடித்தா தப்பு. ஒரு ஊரில் அபார்ஷன் பண்ண தப்பு இல்லை, இன்னொரு ஊரில் அபார்ஷன் பண்ண தப்பு. ஒரு ஊரில் விபச்சாரம் பண்ண தப்பு இல்லை, இன்னொரு ஊரில் விபச்சாரம் பண்ண தப்பு. ஆனால் அப்போ எங்கே இந்த அப்சல்யூட்டை கண்டுபிடிக்கிறது, அளவுகோலை எங்கே பார்க்கறது? வேதத்தில் தான் பார்க்க முடியும். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ. நம்மளுடைய நீதி அழுக்கான கந்தை, ஆனால் அவருடைய நீதி அதுதான் நீதி. தேவ நீதி நமக்குள்ள இம்ப்யூட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ தேவனோடு இருக்கக்கூடிய உறவு அதுதான் நீதி. அவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், பியூராக இருக்கக்கூடியது, இன்னசென்ட்டாக இருக்கக்கூடியது, பிளேம்லெஸ், இவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை அப்பப்போ சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு இல்லை, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் லேட்டராக எழுதுகிறாரு 9வது வசனத்தில், என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்ணும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்போ இந்த மொத்த காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிறாரு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி. எபேசியரில் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் எவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை, எவ்விதமாய் அப்படின்னு சொல்லி பழைய மனுஷனை பற்றி பேசுகிறாரு. அப்போ நான் எப்படி வாழணும், ஒரு புது மனுஷனாக நீ வாழணும் அப்படிங்கிறாரு. அப்போ புது மனுஷனாக வாழ்கிறதா இருந்தால் எப்படி வாழணும்? உன் சிந்தை கிறிஸ்துவில் இருந்த சிந்தையாக இருக்கணும், உன் சிந்தை ஒரே சிந்தையாக இருக்கணும். அந்த ஒரே சிந்தையாக இருந்தால் நான் எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 8 காரியங்களை
உண்மையுள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள் சொல்லி ஒரு 8 காரியங்களை சொல்றாரு. இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறவன் என்னிடத்திலிருந்து கற்றும் கேட்டு இருக்கிறவைகளை அப்படியே செய்யணும். கொஞ்சம் உங்கள் மைண்டை மட்டும் யோசிங்க. கடைசியாக அதிகபட்ச நேரம் நீங்கள் எதை பற்றி யோசிச்சிங்க? உங்கள் மைண்டில் இருந்து டக்குன்னு ஒரு கேமரா போட்டு உள்ளே இருக்கிற சிந்தனையெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் படமாக போட்டால் அதில் எது பெருசாக இருக்கும்? அது ஆக்ஷன் மூவியாக இருக்குமா, இல்லை ரொமான்டிக் மூவியாக இருக்குமா, இல்லை லஸ்ட்ஃபுல் மூவியாக இருக்குமா, இல்லை காட்லி மூவியாக இருக்குமா, இல்லை கிரைஸ்ட் சென்டர்டு மூவியாக இருக்குமா, இல்லை சர்ச் சென்டர்டு என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற சிந்தை எப்படி இருக்கிறது? யோசிப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, உமக்கு இருந்த அந்த ஆட்டிடியூட், உமக்கு இருந்த அந்த மனப்பான்மை, உமக்கு இருந்த அந்த சிந்தை, அல்லது இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களிலும் இருக்கத்தக்க உம்மிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த வேதத்திற்கு ஒத்த சிந்தை உடையவர்களாக, சத்தியத்திற்கு ஒத்த சிந்தை உடையவர்களாக, உம்மை பற்றியே அல்லது உம்மை குறித்தே தியானிக்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தை உடையவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.